ஸ்ரீ குருப்யோ நம ஸ்ரீமாத்ரே நம. ஓம் 18 சித்தர்கள் பாதங்கள் போற்றி, என் குருநாதர்கள் பாதங்களை வணங்கி, எனது அன்னை முத்தாள் பரமேஸ்வரின் பாதத்தை வணங்கி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை ஜெயிக்க சுப்பிரமணியர் மந்திரம். இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகிடுவாங்க, நமக்கு அடிமையாகிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பூஜை. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பூஜைக்கான பதிவுக்கு போயிடுவோம். இந்த பூஜையை திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வளர்பிறையில் ஆரம்பிக்கணும். செம்பு தகட்டில் பின்னாடி ஒரு யந்திரம் வரும். அந்த யந்திரத்தை வரைஞ்சி பன்னீரை கழுவி சுத்தம் செஞ்சு விபூதி சந்தன குங்குமம் போட்டு வச்சு வாசனை மலர் மாலையாக போடணும். இதை வைக்கக்கூடிய திசை வடக்கு திசையில் வைக்கணும். நைவேத்தியமாக வாழை இலையில் விரித்து வெத்தலை பாக்கு, தட்சணை, தேங்காய், 3 வகையான பழம், சக்கரை பொங்கல் வச்சு தூப தீபத்துடன் மந்திர ஜபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால சகல சத்துருக்களும் நமக்கு வசியமாவார்கள். மகான் சித்தர்கள், ஞானிகள் தரிசனம் கிடைக்கும். சகல காரியங்களும் அனுகூலமாகும். ஏன் அப்படின்னா, சுப்பிரமணியர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவர் ஜெயத்துக்கே உண்டான அதிபதி, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அதிபதி. அவரை வணங்கிட எப்பேற்பட்ட எதிரியோ தொல்லைகள் நீங்கி வெற்றிகள் பெறலாம். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம்தான் சுப்பிரமணியர். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தி எப்படி சம்ஹாரம் பண்ணி அந்த திருச்செந்தூரை கடலில் இருக்கிறாரோ, அதே மாதிரி தான் நம்மளோட எதிரிகளை சம்ஹாரம் பண்ணி நமக்கு ஒரு நல்வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் சுப்பிரமணியர். அவரை வணங்கும் பக்தர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத அளவுக்கு அவர் கவசம் பாதுகாப்பாக இருந்து காப்பாற்றும். பேர்பட்ட ஒரு தெய்வம்தான் சுப்பிரமணியர். இப்போ அந்த தெய்வத்துக்கான அந்த பூஜைக்கான மாலா மந்திரத்தை பார்ப்போம். ஓம் கிரியும் ரீயும் ஐயும் ஷவ்வும் சவ்வும் ஈம் அரியும் அரியும் சிவபத்ரா சுப்பிரமணியா ஓடிவா சக்கிராயுதா ஓம் வேலாயுதா ஓம் சூலாயுதா பாலசுப்பிரமணியா ஓடிவாவா ஓம் ஐயும் ஓம் டையும் டையும் என்னை எதிர்த்தவர் அனைவரையும் கட்டி கொண்டே வா, சீக்கிரம் என் காலில் போடு ஸ்வாகா. இந்த மாலா மந்திரத்தை 18 முறை ஜபம் செய்யணும். அதுக்கப்புறம் மூல மந்திரம்னு ஒன்று இருக்குது. அது சிம்பிளான மந்திரம்தான். இதைத்தான் தினந்தோறும் 108 முறை ஜபம் பண்ணணும், அல்லது 1008 முறை ஜபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ரீம் க்ளீம் சரவண பவ தேவா தேவாய நம. ஓம் ரீம் க்ளீம் சரவண பவ தேவா தேவாய நம. இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை 48 நாட்கள் ஜபம் செஞ்சு சித்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம யாருக்கு பூஜை பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி நல்ல ஒரு படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி 108 முறை ஜபம் செஞ்சு கொடுத்தாலே, தாயத்தா போட சொல்லி கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லை நீங்கிடும் அப்படின்றது ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உபாசனை. அந்த மாலா மந்திரத்தை திரும்ப பார்ப்போம். ஓம் கிரியும் ரீயும் ஐயும் சவ்வும் சவ்வும் ஈம் அரியும் அரியும் சிவபத்ரா சிவசுப்பிரமணியா ஓடிவா சக்ராயுதா ஓம் வேலாயுதா ஓம் சூலாயுதா
பாலசுப்ரமணியா ஓடி வாவா, ஓம் ஐயும் ஓம் டையும் டையும், என்னை எதிர்த்தவர்கள் அனைவரையும் கட்டு கட்டு கட்டி கொண்டோடி வா, சீக்கிரம் என் காலில் போடு ஸ்வாஹா. இந்த மாலா மந்திரத்தை வந்து 18 முறை ஜபம் செய்யணும். ஜபம் செஞ்சு அந்த மூல மந்திரத்தை 108 முறை ஜபம் செஞ்சு 48 நாள் பூஜை செஞ்சால் நிச்சயமாக சுப்பிரமணியரோட அருளால் நமக்கு எந்தவித எதிர்கள் தொல்லைகளும் இருக்காது அப்படிங்கிறதையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சாட்சியாக இந்த உபதேசத்தை அளிக்கிறேன். இதற்கு எந்த ஒரு தீட்சையும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் விளக்கும் கிடையாது. அதனால் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த மந்திரங்களை ஜெபம் செஞ்சு நிச்சயமாக பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். அந்த படத்தில் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்க யந்திரத்தை வந்து காரிய தகட்டிலையோ செப்பு தகட்டிலையோ வரைஞ்சி அதற்கு சந்தனம் குங்குமம் சாத்தி நல்லா பன்னீரில் முதல்ல கழுவிடணும். சுத்தி பண்ணணும். யந்திரங்களை சுத்தி பண்ணிவிட்டு பன்னீர், பால், மஞ்சள் நீர், பசுங்கோமியம், பஞ்சகவ்யம் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு அர்த்தர், ஜவ்வாது, புணுகு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் அதுக்கு போட்டு நல்லா வாசனையுள்ள மலர்களை சாற்றி ஒரு வாழை இலையை விரித்து வச்சு அதற்கு படையல் போட்டு பூஜை செய்ய சுப்பிரமணியர் நமக்கு வசமாகி நம்மளோட எதிரிகளை தொல்லைகளிலிருந்து நமக்கு காப்பாற்றி நல்லருள் புரிவார். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நல்லா வேண்டிட்டு இந்த பூஜைகளை ஆரம்பிங்க. முடிஞ்சால் திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை வந்து ஆரம்பிங்க. வளர்பிறையாக பார்த்து ஆரம்பிங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.